அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா சகோதர சகோதரிகளுக்கு எல்லாத்துக்குமே இன்றைக்கி ஜும்மா இல்லையா, அதனால் என்னோடய ஜும்மா முபாரக் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதாவதுங்க, நம்ம எதை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம் அப்படின்னா, ஸ்டேட்டஸ். நம்ம வாட்ஸ்அப்பில் வைக்கக்கூடிய ஸ்டேட்டஸ். ஒரு கணவன் மனைவி சண்டை, உடனே ஒரு ½ தேடி கண்டுபிடிச்சி அவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸை கொண்டு வந்து வாட்ஸ்அப்பில் வைக்கிறது ஒன்று. அடுத்தது அவங்க ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்காங்க, நிறைய பண பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் உடனே அதுக்கான ஒரு ஸ்டேட்டஸை கரெக்டாக தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து ஸ்டேட்டஸில் வைக்கிறது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஸ்டேட்டஸில் உங்களோட நீங்கள் மன வலிகளையோ வேதனைகளையோ சந்தோஷங்களையோ எல்லாமே பகிர்ந்துக்கிறீங்க, ஓகே. இப்போ கணவன் மனைவி சண்டை, காலையில் ரொம்ப மனவலியோட ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க, சாயந்தரம் 6 மணிக்கு 2 பேரும் ஒன்று சேர்ந்துடுறீங்க. அப்போ என்ன ஸ்டேட்டஸ் வைப்பீங்க? அப்போ அதை மக்கள் பார்க்கும்போது என்ன நினப்பாங்க? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எதையுமே துக்கமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் அதை கொண்டு வந்து ஸ்டேட்டஸில் வைக்காதீங்க. அதை வைக்கணும்னு நம்ம அவசியம் இல்லை. நம்ம சொந்தக்காரங்களுக்கு நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் பிடிக்காது, நம்ம மன வருத்தத்தில் கவலைகளில் இருந்தாலும் அதுவும் பிடிக்காது அவங்களுக்கு. அப்போ அவங்களுக்காக அவங்களும் பார்க்குறாங்க தானே நம்ம ஸ்டேட்டஸை, நம்ம ஏன் அதை போய் வைக்கணும் அதை, இல்லையா? அப்போ நீங்கள் கேட்பீங்க, அப்போ அந்த ஸ்டேட்டஸில் என்ன தாங்க வைக்கிறது? அந்த வாட்ஸ்அப்பில் அந்த ஸ்டேட்டஸுங்கிற ஆப்ஷன் எதுக்கு இருக்குது? அதாவது திருமண நாள், பிறந்த நாள், அடுத்தவர்களுடையது, உங்கள் ரிலேட்டிவ் உடையது ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நீங்கள் வாழ்த்துக்கள் சொல்லலாம், அது அவங்க சந்தோஷப்படுவாங்க. நம்மளுடைய குடும்ப பிரச்சனைகள்லாம் கொண்டு வாட்ஸ்அப்பில் வைக்கணும்னு அவசியமே இல்லை, அதை செய்யவும் தேவையில்லை. நீங்கள் அவ்வளோ 1/2 மணி நேரமாக தேடி அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எடுத்து கொண்டு போய் ஸ்டேட்டஸில் வச்சு அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்துகிறத, அந்த 1/2 மணி நேரம் உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனையோ அதை சால்வ் பண்ணுறதுக்கு பாருங்கள், ப்ராப்ளம் சரியாயிடும். அடுத்தவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ யோசித்து பாருங்கள். எதுவுமே நம்ம டீல் பண்ணுறது இதில் தான் இருக்குது. ஸ்டேட்டஸ் எல்லாமே கொண்டு வந்து அதில் நம்ம சேர்க்கணும், எல்லாட்டையுமே அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம், அது அவங்க சந்தோஷப்படுவாங்க. பரவாயில்லையே, நம்ம திருமண நாள் இவங்க ஞாபகம் வச்சுருக்காங்க, நம்முடைய பிறந்த நாள் இவங்க ஞாபகம் வச்சு நமக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம அதை யூஸ் பண்ணலாம் இல்லையா? நம்மளுடைய வருத்தங்களை, மன வருத்தங்களை, கஷ்டங்கள் எல்லாம் கொண்டு போய் அதில் திணிச்சு அடுத்தவங்கள்ட்ட எதுக்கு காட்டணும்? யோசிச்சு பாருங்கள். அஸ்ஸலாம்.